வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஆனியன் ரிங்ஸ் பஜ்ஜி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு இன்றைக்கி 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ரிங்ஸ் கட் பண்ணுறதுக்கு வெங்காயம் நம்ம எப்போவுமே செலக்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஒத்த வெங்காயமாக எடுங்க. டபுள் வெங்காயமாக எடுக்காதீங்க. டபுள் வெங்காயம் எடுத்தோன்னா நமக்கு பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப் கிடைக்காது. நம்ம எடுத்துருக்கிற பெரிய வெங்காயத்தை க்ளீனாக தோல் உரித்து ஒரு 1/4 இன்ச் திக்னஸில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சன்னமாகவும் வேண்டாம், ரொம்ப திக்காகவும் வேண்டாம். ரவுண்டாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்துலேருந்து ஒரு ஸ்லைசஸாக மெதுவாக பிரித்து எடுத்துக்கலாம். உடஞ்சதுன்னா நமக்கு ரிங் ஷேப் கிடைக்காது. மெயினாக இது நம்ம குழந்தைகளுக்காக தான் பண்ண போகிறோம். ஸோ கேர்ஃபுல்லாக மெதுவாக எடுங்க, ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு நம்ம அழகாக பண்ணி கொடுக்க முடியும். இந்த மாதிரி அன்ஈவன் பீசஸை கட் பண்ணி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். கடைசியில் மீதி இருக்க மாவில் கட் பண்ணி போட்டு பஜ்ஜி ஆட்டா சுட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா சட்னிக்கு ஏதாச்சும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த ரிங்ஸ் வச்சு பஜ்ஜி மாதிரி தான் பண்ண போகிறோம். பர்ஃபெக்ட் ஆனியன் ரிங்ஸ் அப்படிங்கிற ரெசிபி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு மாவு கலக்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு குட்டி கப்பில் 1.5 கப்பு கடலை மாவு எடுத்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக வறுத்தரைச்ச ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி மாவை கரைச்சிக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற மாவுக்கு இந்த மாதிரி கிளாஸில் 1 கப்பு தண்ணி ஊற்றி நான் மாவு பிசைஞ்சிருக்கேன். மாவு திக்காக கலக்கிக்கோங்க. மாவு திக்காக இருந்தால் தான் வெங்காயத்தில் ஒட்டும், தண்ணியாட்டாக இருந்தால் ஒட்டாது. கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காய ரிங்ஸ் இதில் போட்டு 1 2 3 இந்த மாதிரி 3 சுற்றி எடுத்தோன்னா நல்லா மாவு ஒட்டி வந்திருக்கும். அதை அப்படியே எண்ணெயில் போட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம நினைக்கலாம் வெங்காய பஜ்ஜிக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லைன்னு. பட் வெங்காய பஜ்ஜியாக நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்க கடிச்சாங்கன்னா உள்ளே இருக்கிற வெங்காயம் ஃபுல்லாக வெளியில் சிந்திரும். ஸோ இந்த மாதிரி ரிங்ஸாக கட் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு சாப்பிட குஷியாக இருக்கும். இதோட டொமேட்டோ சாஸ் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். இது போல் சிம்பிள் ரெசிபீஸ் அண்ட் ஐடியாஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.